இப்போ மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த 2025 மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த பிறக்கிற வருஷம் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியம் இல்லையா? 2025 பிறக்கிற வருஷம் அப்படிங்கும்போது இந்த புதனுடைய கிழமை, புதன்கிழமை, அதாவது நாள் செய்யாததை கோள் செய்யும்பாங்க. அப்போ இந்த கிழமை ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அது பெரிய விஷயம். அப்போ இந்த புதன்கிழமை, புதனுக்கு உண்டான நட்சத்திரம் மீனராசியில ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சனி மீனராசிக்கு வருவார், ஜென்ம சனியா உட்காருவார். அங்க சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இப்போ குரு எடுத்தா அந்த ராசியாதிபதி மீனராசி மீன லக்னத்துக்கு உண்டான குரு இப்ப சுகஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அப்போ சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும், பழைய வீடா இருக்கிறவங்க இடிச்சுட்டு புதுப்பிப்பாங்க, கல்வியில நல்ல பாராட்டு பத்திரத்தோட பாராட்டுதும் பத்திரங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா சனி ராகு குரு மூணுமே பார்க்கும். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில நல்ல முன்னேற்றங்கள், உங்களுக்கு ஓடுறதுக்கு தெம்பு மட்டும் இருந்தா போதும். வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும், அதே மாதிரி தொழிலையும் நிறைய ஒர்க் இருக்கும். நீங்க தொழில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் போஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 12ல இருக்கிற ராகு அற்புதமான அமைப்போட கொடுப்பாரு. இது எல்லாத்த விட ஒண்ணுன்னா, 10ஆம் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்து 10 பார்ப்பார். 10ல குரு வந்தா தான் 10 குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த குரு ஒரு அங்கீகாரம், அரசாங்க உத்தியோகம், உயர் பதவி, அரசியல் செல்வாக்கு, மீனராசிக்காரங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, ஒரு தலைமை பண்பு, ஒரு கிரீட மகுடம் சூட்டக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்கு உண்டு. லக்னத்துல இருக்கிற சனியும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சரி, வெளிநாடு போயிட்டு வர்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுங்கிறது நல்லா இருக்கும். யாத்திரைகள் போகிறதுக்கு ஒரு அருமையான விஷயம். இப்போ காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஈஸியாக மீனராசிக்கு கொடுக்கும். நிறைய இறை வழிபாட்டுடுங்க. மீனத்தில் சனி போகுது, அப்போ கடல் ராசியில் போய் ஒரு தடவையாவது 2025 அனைவரும் ஒரு கடல் சத்தத்தில் போய் ஒரு கடலில் போய் நீராடிட்டு வாங்க. அதே மாதிரி ஆறு, நதி, குளம், கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய பாவங்களை கழிச்சு ஒரு தடவையாவது ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு சிறப்பான பலனை சொல்லும். கும்பத்துல ராகு குருவார்வையோடு இருக்கு. அந்நிய ஜாதி அந்நிய மக்களால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அதிகமா இருக்கு இந்த வருடம் 2025. அனைவருமே மீனத்துக்கு மட்டுமல்ல, ஏன்னா மீன ராசியே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ச ராசி, ஒரு நிறைவு பாவம், ஒரு சுப விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த ராசிக்கு இந்த 2025 மீன ராசியை பொறுத்தவரை கடல் எந்த சமுத்திரம் எந்த அளவுக்கு பெரிய விஷயமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த 2025 அவர்களுக்கு கடல் மாதிரி அவர்களுக்கு தொழிலும் வாழ்க்கையும் வீடு வாசல் சுகமும் இந்த 2025 பறந்து விரிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இருக்கு. ஏன்னா 7ரை சனியில போன விரயஸ்தானத்துல இருந்த சனி அதிகமான விரயத்தை மீனராசி கொடுத்துருக்கும். அப்போ இனிமேல் அதெல்லாம் கட்டுக்குள்ள வருங்கிறத சொல்லி, அதுவும் வளர்பறை சந்திரன் 11ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியத்தை பார்த்துட்டு இருப்பார். அதனால உங்களுக்கு இந்த 2025 ஒரு சிறப்பான ஆண்டாக பிறந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரும் புண்ணிய சேத்திரங்கள்ல அதிகமா நீராடுங்க. குரு மிதுனத்துல இருக்கிறதுனால நிறைய புதுசான படைப்பாற்றல்கள் நிறைய வரும். மருந்து மாத்திரைகள், இந்த காற்றின் ரீதியாக வைரஸ் ரீதியாக ஏற்படக்கூடிய நிறைய விஷக்கிருமிகளுக்கு புது மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான அமைப்பு 2025 உண்டு. கவர்மெண்ட் என்ன சூரியன் குருவும் பார்த்துக்கிறாங்க. இந்த வருடம் பிறக்கும் போது சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. அப்ப பார்வை சூரியனும் குருவும் ஒன்னோட ஒன்று பார்த்துக்கும் போது, அதாவது மருந்து கண்டுபிடிக்கவே முடியாத வியாதி அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா மிதுனத்துல ராகு வரும்போது அந்த கொரோனாலாம் வந்துச்சு, இந்த இதெல்லாம் வந்தது. இப்ப அதுல குரு போறாரு, அதற்கு திரிகோணத்துல ராகு இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இந்த 2025 பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நோய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே, அதாவது அரசு மருத்துவமனைகளிலே இலவசமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடுப்பூசிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான நோய்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 2025 அப்படிங்கும்போது இப்போ இந்த சனி பகவான் மீனத்துக்கு போகும்பொழுது இந்த கோவில் சொத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கோவில் சொத்து, மாணவ பூமி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்கிரமிப்புகள்,
மக்களுக்கும் அரசுக்குமான போராட்டங்கள் கையகப்படுத்தப்படுவது இதெல்லாம் நிறைய இருக்குது. அது சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நில அபகரிப்பு வீடு அபகரிப்புங்கிறதெல்லாம் கோவில் சொத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்கிரமிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 2024 பெரிய புரட்சி மாதிரி இருக்குது. ஆனால் சைலண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சனி பகவான் மீனத்தை தொட்ட உடனே சனியும் குருவும் ராகுவும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கும் பொழுது, குருவும் ராகுவும் கோச்சாரத்தில் குரு பார்க்கும் பொழுது, சனி பகவான் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது, அரசர்கள் அந்த காலத்தில் அரசர்கள் இனாமாக கொடுத்த நிலங்களை அவர்களிடமே ஒப்படைக்கக்கூடிய அரசு ஆணை பிறப்பிக்கப்படும். அப்போ மக்களுக்கான 2025 மக்களுக்கான ஆண்டாக இந்த வருடம், மன்னர்களே மக்களுக்காக இயங்கக்கூடிய ஆண்டாக, புது பரிணாமத்தோடு கூடிய ஆண்டாக இது இந்த 2025 இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிறைய போன வருடம்லாம் நிறைய திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருந்தவங்களுக்கெல்லாம், கூடாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கொண்டு பாக்கியத்தை பார்க்கறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் அமையும். 2025 ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குங்கிறத கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் விளக்க வேணும்னா என்னுடைய தனிப்பதிவுக்கு வாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கீழே போடுறேன். நன்றி, வணக்கம். 2025 குடும்பத்தோடு அனைவரும் நீண்ட காலம் நிறை செல்வத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழ இறைவனையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.